நாம் யாவரும் இந்த நாளிலே தேவனுடைய ஆராதனைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இனிமேலும் அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் ஒருவேளை தாறுமாறாய் இருக்கலாம், பயங்களும் திகிலுகளும் உள்ள செய்திகளை ஒருவேளை நாம் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் இரண்டாவது வருகை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் யாவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் தரும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இம்மட்டுமா இப்படி பிள்ளைகளை நடத்தி தீங்குகளுக்கு அவர்களை விலக்கி கண்மலையின் மேலே அவர்களை வைத்து நீர் ஆசீர்வதித்தீர். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து பிரசன்னத்தினாலே இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொன்றும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி எங்களை குணமாக்குவீராக. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நீ தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை வந்து இறங்கட்டும். அவர்கள் வீடுகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினாலே அவர்கள் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தேவசேனை வான் மீது கோடி கோடியாய் தோன்றும். சமீபத்தில் ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பிலும் மற்ற இன்டர்நெட் மூலமாய் அதிகமாய் பகிரப்பட்டது. நியூ ஜெர்சியில் இருக்கிற டிபிஎம் சபையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு சொப்பனத்தை அவர்கள் சொன்னார்கள். கேட்கவே நடுநடுங்கக்கூடியதா இருந்தது. ஏறக்குறைய இந்த பாடலில் இருக்கிற வரிகள் அவர்கள் சொன்னது நமக்கு நினைவு கூறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான பாடல்களும் அவருடைய வருகை குறித்ததான செய்திகளும் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த பாடலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நடக்கக்கூடிய காரியங்களை விளக்குகிற இந்த பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடி என் நேசருடன் சேர்வே
ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்படுவார். நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க மத்தியில கடந்து வாங்க தகப்பனே. உம்மை துதிக்க 1000 நாவு போதாது ஆண்டவரே. உம்மை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்கி வாங்க தகப்பனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க, கடந்து வாங்க. இந்த வேளையிலே உடைய பிரச்சனத்தை நாங்கள் உணரும்படியாக தகப்பனே, எங்கள் ஆராதனையில் நீங்கள் வாசம் பண்ணும்படியாக வா, எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க இப்போது. ஒவ்வொருவரை அபிஷேகம் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகனே.
ஆண்டவர் இறங்கி வாங்க. ஒவ்வொரு நிரப்புங்க துதிக்க 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 உடைய வல்லமை பெருகும் அல்லவா. தகப்பனே இறங்கி வருவீராக இப்போது. ஹalleluya. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இறங்குவீராக. வீடியோ மூலமாக உடைய வல்லமை பாயட்டும். வீடியோ மூலமாக உடைய அக்கினி பாயட்டும். ஓ ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஓ ஹalleluya. நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு
உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என்னை சத்தேன் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஹalleluya. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே எங்களோடு வாங்க, எங்கள் வாழ்க்கை பாதையில் எங்களோடு வாங்க. இதை காண்கிற ஒவ்வொருவரும் சோர்வடைந்த ஒவ்வொரு உள்ளமும் பலனடையட்டும். இயேசுவின் நாமத்தினால பலனடையட்டும். இப்போது தகப்பனே நீ அவங்களோட வாங்க ஆண்டவரே. அவங்களோட நீங்க போங்கப்பா. அவங்க வாழ்க்கையில நீங்க போங்க. அவங்க வாழ்க்கையில தலையிடுங்க ஆண்டவரே. இப்போதே ஒரு வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்வோரே. அப்பா எல்லா கட்டுகளும் அறுந்து விழட்டும். எல்லா கட்டுகளும் அழுந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கிலிகள் எல்லாம் அழுந்து விழட்டும் ஐயா. ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. ஆமெனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஹalleluya. There is power in the name of Jesus. There is power, oh, in the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain, to break every chain, break every chain. To break every chain, to break every chain, to break every chain.
worship you, Master. We worship you, Lord. Oh, Almighty Lord, come upon your people. Break every chain who bound them, Master. Break every chain which bounds them to them, our Master. Break every sin, break every disease, break every, oh, sickness, Lord. Oh, come down, Master. We worship you, Lord. We worship you, Lord. There is power, oh, in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Break every chain, break every chain, break every chain. பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஓ, உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஓ, உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். மரணத்தில் ஓ, பாதாளத்தே வல்லமை எனக்காய் முறியடித்தீ. சிலுவையில் ஓ, அந்த பாடுகள் உம் அன்பை சொல்கின்றதே. பலத்த வல்லமை உண்டு இயேசு நாமத்தில். உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஓ, உடைகின்றதே அந்தகார சங்கிலிகள். ஓ, there is power in the name of Jesus to break every chain, to break every chain, to break every chain. Oh, to break every chain, to break every chain, to break every chain. Hallelujah. Oh Lord, break every chain, Master. Break every chain who bound your people, Lord. I command in the name of Jesus to every chain who fall down in the name of Jesus. Oh, hallelujah. Glory, glory, glory. ஆண்டவரே, ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு சங்கிலியும் அறுந்து விழட்டும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாதாளத்தின் கதவுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ மகிமை ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையான காரியங்களை நீ செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சங்கிலிகளும் அறுந்து விழுவதற்காக ஹalleluya. தகப்பனே, உம்முடைய அக்கினி ஒவ்வொரு சங்கிலிகளும் அறுந்து விழப்போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அறுந்து விழ செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் என்ன பாதிப்பிலே என்ன கட்டில இருந்தாலும் தகப்பனே, பாவ கட்டோ சாப கட்டோ வியாதி கட்டோ எந்த கட்டில இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய வல்ல கரம் தகப்பனே எல்லா சங்கிலிகளும் கட்டுகளும் அறுந்து விழும்படியாக செய்வீராக. இப்போதே உம்முடைய அக்கினி போயட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே பலத்த வல்லமை உண்டு அல்லவா? உம்முடைய நாமத்தின் பலத்த வல்லமையினாலே எல்லா சங்கிலிகளும் இப்போது அறுந்து விழுந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுங்க. வியாதிகள் எல்லாம் பறக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பறந்து போவதாக. எல்லா சோர்வும் நீங்கட்டும், எல்லா அங்கலாய்ப்பும் நீங்கட்டும், எல்லா துக்கமும் நீங்கட்டும். தகப்பனே, ஒரு மகிழ்ச்சியான உள்ளத்தை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே.
இந்த வீடியோ மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு தகப்பனே உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்க ஆராதனையாக இருக்கிறாக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நீங்க காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும். இந்த வேலை முழுவதும் உடைய பிரசன்னம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. வீட்டு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நாளின் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்க அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் அவர்களோட பேசும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் கிருபையும் அப்படியே சமாதானம் வல்லமையும் பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோட பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு இன்னொரு புதிய வாரத்தை கொடுத்து இந்த ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திலே நம் சபையாரும் மற்ற இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். எஸ்தர் 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு விசேஷித்தமான அழைப்பை கொடுத்து அவர்களை அன்பாய் நேசித்தார். ஆதாமும் ஏவாளையும் இந்த உலகத்திலே அவர் படைத்து அவர்கள் மூலமாக ஒரு குலத்தை உண்டாக்கி அந்த குலத்திற்கு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் தீர்மானித்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனது நிமித்தம் தேவனுடைய தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், காயின், ஆபேல். காயினுடைய பொறாமை நிமித்தமாக தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த காயின் பொறாமை கொண்டு அவனை கொன்று போட்டான். ஆகவே அந்த ஸ்தலத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து அவன் விரட்டப்பட்டான் காயின். அதன் பிறகு ஆதாமுக்கு வேறொரு மகனை ஆண்டவர் கொடுத்தார். அவன் பெயர் சேத். இந்த சேத்தின் வம்சத்திலே வந்தவன் தான் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து பின்பு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஏனோக்குடைய வம்சத்தில் வந்தவன் மெத்துசாலா. இந்த மெத்துசாலாவுடைய வம்சத்தில் வந்தவன் லாமேக்கு. இந்த லாமேக்குடைய வம்சத்தில் வந்தவன் தான் நோவா. அதன் பிறகு ஜலப்பிரளயம் வந்து பூமி அனைத்தையும் அழிக்கப்பட்டு போனது. அந்த
நோவாவினுடைய வம்சத்தில் வந்த சேமினுடைய வம்சத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சேமுக்கு அவருடைய வம்சத்திலே நாகோரை கொடுத்து, அந்த நாகோருக்கு தேராகை கொடுத்து, அந்த தேராகுக்கு ஆபிரகாமை கொடுத்து, அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து, அந்த ஈசாக்குக்கு யாக்கோபை கொடுத்து, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் கொடுத்து, அவர்கள் மூலமாக பூமியிலே சந்ததி பெருகினது. இதுதான் தேவனுடைய யூத குலம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குலம், தேவன் அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஜனங்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு தேவன் மகிமையை கொடுத்து, அவர்களுக்கு விசேஷித்த வல்லமையை கொடுத்து, அவர்களுக்கு விசேஷித்த அவருடைய அன்பை கொடுத்து அவர்களை நடத்தினார். ஆனால் இந்த ஜனங்களோ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை மறந்து அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வழிபாடுகளை செய்து அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளானார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி பார்த்தார், அவர்கள் கேட்கவில்லை, மனம் திரும்பவில்லை. அந்த தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசுவே இந்த உலகத்திலே வந்தார். எப்படியாகிலும் தான் நேசித்த இந்த குலத்தை, தான் நேசித்த இந்த ஜனங்களை அவர் மீட்கும்படியாக தேவனே இறங்கி வந்தார் மனுஷ கோலத்தில். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரையும் பிடித்து கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவி அவரை சிலுவையிலே அடித்து அவரை கொலை செய்து போட்டார்கள். ஆகவே தேவன் வேறொரு யூத குலத்தை தனக்காக தீர்மானித்தார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, அவர் ரத்தத்தால் கழுவப்படுவோம் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தம்முடைய ஜனங்களாக ஆண்டவர் ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக தீர்மானித்தார். ஆகவே தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். இந்த யூத குலத்தை அவர் தள்ளி புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பை கொடுத்து அவர் வேறொரு ஜனங்களை தனக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், மாம்சத்தில் வந்தவன் யூதன் அல்ல, ஆவியிலே பிறந்தவனே யூதன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யூத குலமானால், அதாவது மாம்சத்தில் வந்த யூதன் அல்ல, ஆவியிலே பிறந்த யூதனாய் நீங்கள் இருந்தால் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அதுதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக யூத குலத்திற்கே இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன், இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நம்மை ஆண்டவர் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்வார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்படி என்ன இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது? இந்த வசனத்திலே ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, அவன் யூத குலமானால் ஒருவனும் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் அடிமைகளாக நேபுகாத்நேச்சார் ஆண்ட காலத்திலே யூதர்கள் அடிமைகளாக அங்கே பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்பொழுது அந்த பாபிலோன் தேசத்திலே சூசான் என்கின்ற ஒரு அரண்மனை உண்டு. அது ஒரு தேசம். அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு என்பவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த ராஜாவாகிய ஆகாஸ்வேருடைய காலத்திலே எஸ்தர் அங்கே ராஜாத்தியாக செல்லும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதற்கு காரணங்கள், அவன் மனைவி வஸ்தி அவன் வார்த்தையை கேட்காமல் போனதினாலே அவளை தள்ளி வேறொரு ராஜாத்தியை தேர்ந்தெடுக்கும்படியாக அரண்மனைக்கு அநேக கன்னிகளை அவர்கள் வரவழைத்து அவர்களை 6 மாதம் பரிசுத்தப்படுத்தி இன்னும் 6 மாதம் இன்னும் அதிகமாக தகுதிப்படுத்தி அவர்களை ஒருவரை அவன் அடையாளம் கண்டு அவளை தன்னுடைய ராணியாக, தன்னுடைய மனைவியாக அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த எஸ்தரை இந்த ராஜா தன்னுடைய மனைவியாக ஏறெடுத்துக் கொண்டான். இந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த எஸ்தருடைய தகப்பன், அதாவது சிறிய அந்த மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன் உண்டு. அந்த மொர்தெகாய் சிறிய தகப்பனுடைய மகள் தான் இந்த எஸ்தர்.
அவன் அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறவன் ஒருவன். அவன் அந்த சூழ்நிலையில அங்கே ஆமான் என்கின்ற ஒருவன் உண்டு. அவனை ராஜா கனப்படுத்தி, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அவனுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லுவார்கள், எல்லாரும் அவனுக்கு மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் அவனுக்கு எந்த விதத்திலும் மரியாதையும் கனத்தையும் செலுத்துகிறதில்லை. இதை கண்ட அந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய தீர்மானித்து அவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய 5 முழ உயரம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை தயார் பண்ணி அந்த தூக்கு மரத்திலே இந்த மொர்தெகாயை போட வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வீட்டிலே அவன் பேசிக்கொண்டு அந்த காரியத்தையும் அவன் செய்கிறான். இப்பொழுது வேற ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன? இந்த ஆமான் மறுபடியுமாக தேசத்தில் இருக்கிற அந்த யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து இந்த மொர்தெகாயின் நிமித்தம் அந்த எரிச்சலின் நிமித்தமாக எல்லா யூதர்களையும் அவன் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ராஜாவிடத்திலே அதற்கான உத்தரவை வாங்கி கொண்டு எல்லாரையும் அழிக்கும்படியான ஒரு நாளும் நியமிக்கப்பட்டது. இந்த நாளிலே யூதர்கள் அனைவரும், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டது. ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து அந்த கட்டளைக்கு கையெழுத்தும் போட்டு விட்டான். இந்த சூழ்நிலையிலே மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து அவன் தேவனிடத்திலே கூக்குரல் இடுகிறான். அரண்மனைக்கு ஆட்களை அனுப்பி எஸ்தரிடத்திலே இந்த காரியத்தை சொல்லி அவன் அந்த எஸ்தரிடத்திலே சொல்லுகிறதை நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அதிலே 4வது அதிகாரம் 14வது வசனத்தை எஸ்தருக்கு அவன் சொல்லி அனுப்புகிற இந்த வார்த்தை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், எஸ்தரிடத்திலே அவன் கேட்கிறான், நீ ராணியாய் போய்விட்டாய், இப்பொழுது அரண்மனையிலே இருக்கிறாய், ஆனால் சட்டம் அனைத்து யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று போடப்பட்டாகிவிட்டது. இந்த சூழ்நிலையிலே இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்ததற்கு காரணம், நீ எங்களுக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் உன்னிடத்திலிருந்து வரும்படியாக தேவன் உன்னை இந்த ஸ்தானத்திலே உயர்த்தியிருக்கிறார். நீ இப்பொழுது மௌனமாயிருந்தால் என்ன என்று சொல்லி அவளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான் தன்னுடைய மகளுக்கு. ஆனால் எஸ்தர் என்ன செய்றா? 3 நாள் உபவாசம் கூறுகிறாள். இந்த செய்தியை கேட்டவுடனே எஸ்தர் எல்லா ஜனங்களும் 3 நாள் உபவாசம் இருக்கிறார்கள். ராஜாவிடத்தில் திடீர்னு போக முடியாது. அப்படி போனால் அவர்களை அவன் கொலை செய்வதற்கு கூட சட்டம் உண்டு. அவன் செங்கோலை நீட்டினா அதை தொட்டுட்டாங்கன்னா தப்பிச்சாங்க, அப்படி இல்லைனா அவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்படி என்றால் அவள் தன் மனதிலே தீர்மானித்துக் கொண்டு, நான் மரித்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, ராஜாவிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அவள் ராஜாவுடைய அந்த இடத்திற்கு அவள் சென்று அவனை பார்க்கும்போது அவன் தன் கோலை நீட்டுகிறான். கர்த்தருடைய கிருபையினால அந்த கோல் நீட்டப்படுகிறது. ராஜாவுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கிறது. எஸ்தரிடத்தில் கேட்கிறான், நீ வந்த காரியம் என்ன? உனக்கு என்ன வேண்டாலும் நான் கொடுக்கிறேன், ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் நான் அதை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று ராஜா சொல்கிறான். ஆனால் எஸ்தர் சொல்லுகிறாள், இல்லை, என்னுடைய விருந்துக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், நீங்களும் ஆமானும் அந்த விருந்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று எஸ்தர் சொல்லுகிறாள். அடுத்த ஒரு நாள் விருந்துக்கு போறாங்க. அப்ப ராஜா கேட்கிறான், விருந்துல கேட்கிறான். ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்தருடைய விருந்துல, ராஜா அரண்மனையில எனக்கு விருந்து, ஆகவே நிச்சயமாக எனக்கு பெரிய மேன்மை உண்டு என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவன் பேசிக் கொள்ளுகிறான். இந்த விருந்து நடக்கிற சமயத்தில் ராஜா கேட்கிறார், எதற்காக இந்த விருந்து வைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி என்னாலும் நான் கொடுக்கிறேன்,
அப்போ அவள் என்ன சொல்கிறார், நாளைக்கு ஒரு விசை மறுபடியும் நீங்கள் இன்னொரு முறை இந்த விருந்துக்கு வரணும் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். ராஜா போய் விடுகிறார். அடுத்த நாள் நீங்கள் வரும் பொழுது ஆமானையும் அழைத்து வரணும், 2 பேருமே இந்த விருந்துக்கு வரணும் அப்படி சொல்லி அவள் அழைக்கிறார். அடுத்த நாள் விருந்துக்கு அவர்கள் வருவதற்கு முன்பு ராஜா அன்று ராத்திரியிலே நித்திரை வராமல் கால வர்த்தமானங்களை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். கால வர்த்தமானம் சொன்னா மினிட் புக்ஸ், யார் யார் என்னென்ன செய்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிற ஒரு புக்ஸ். அந்த அந்த புத்தகத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ராஜா அந்த 6வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். அப்போது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. பாருங்க, அந்த கால வர்த்தமானங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னா, வாசல் காவல் காக்கிற 2 பேர் ராஜாவை கொல்லும்படியாக தீர்மானிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை ராஜாவுக்கு அவன் தெரிவிக்கிறான். யார் தெரிவிக்கிறதுனா மொர்தெகாய். இதுதான் இப்பொழுதுதான் இந்த ராஜாவுக்கு இது தெரிகிறது. ஆகவே அந்த ராஜா கேட்கிறான், அந்த மொர்தெகாய்க்கு வேண்டிய கணத்தை நீங்கள் செய்தீர்களா என்று அவன் தன்னுடைய சக மந்திரிகளை பார்த்து அவன் கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது திடீரென்று அங்க ஆமான் வருகிறான். ஆமான் வந்த உடனே ஆமான் இடத்துல இந்த ராஜா கேட்கிறார், இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை காப்பாற்றினவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி, எப்படிப்பட்ட கணத்தை நாம் செலுத்த வேண்டும் அப்படி ராஜா அவனிடத்திலே கேட்கிறார், ஆமான் கிட்டே கேட்கிறார். அப்ப அவன் என்ன சொல்றான், தன்னைதான் ராஜா மேன்மைப்படுத்த போறாரு, அது நம்மளை விட வேற யார அவர் கனப்படுத்த போறாரு, ஆகவே நாம் சொல்லுவோம் என்று சொல்லி அவனை என்ன சொல்றானா, அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தி அவனை ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்க வேண்டும். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், அந்த இப்படிப்பட்ட ஒரு கணத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவன் சொல்றான். யார் சொல்றது? ஆமான். அப்படி என்றால் இந்த கணத்துக்கு பாத்திரவான் யார் என்று சொன்னால் மொர்தெகாய். நீ போய் அதை அவனுக்கு செய் என்று சொல்லி அந்த ராஜா ஆகாஸ்வேரு ஆமானுக்கு சொன்னான். இப்பொழுதுதான் காரியங்கள் நடக்கிறது. 12வது வசனத்தை வாசிங்கன்னா, ராஜா இப்படி சொன்ன பின்பு, ராஜா இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை சொன்ன பொண்ணு அங்கே அந்த ஆமானுடைய முகம் எப்படி மாறினது பாத்தீங்கன்னா, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தன் கிரியை செய்தான்னா அவன் முக்காடு போட்டுக்கிட்டு தான் போனோம். யாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கணம் கிடைக்கிறதை எண்ணி அவன் வெட்கப்பட்டு தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொல்லும் பொழுதுதான், அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லி அவன் மனைவி அவனுக்கு சொல்லுகிறாள். அதன் பிறகு நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், ராஜாவிடத்தில் எஸ்தர் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் அழிப்பதற்காக சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடனே, இதை செய்தவன் யார் என்று ராஜா கேட்கிறார். இப்படி காரியத்தை செய்ய துணிந்தவன் யார்? அதற்கு எஸ்தர் சொல்ல, அந்த ஆமான் தான். அப்படி என்றால் அப்படி சொல்லி ஆமான் என்று சொன்ன ராஜா கோபம் அடைந்து அவன் அந்த திராட்சை பந்தியில் இருந்து அவன் எழுந்து அவன் தன் அரண்மனை தோட்டத்திற்கு போய் அவன் வருவதற்குள்ளாக இந்த ஆமான் இதை கேள்விப்பட்டு எஸ்தருடைய அந்த மெத்தையிலே விழுந்து அவளை கெஞ்சி எப்படியாவது உயிருக்காக போராடுகிறான். ராஜா திரும்பி வந்து பார்த்தபொழுது தன்னுடைய மனைவிடத்திலே இவன் பலாத்காரம் செய்கிறான் என்று அவன் எண்ணி அவனை என்ன செய்யறான், இவனுக்கு என்ன அதுக்குள்ள
போர் சேவர்கள் வந்து அவன் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் பைபிளை படிச்சாலும் முகத்தை மூடி ராஜாவிடத்தில் கேட்கிறார், இவனுக்கு என்ன செய்யணும்? அந்த தூக்கு மரத்தில் இவனை போடுங்க அப்படி சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்கிறார். எந்த மனிதனை தூக்கிலே போட வேண்டும், எந்த மனிதனுக்காக தூக்கு மரத்தை செய்தானோ, எந்த மனிதனை அழிக்க வேண்டும் நினைச்சானோ, எந்த குலத்தை அழிக்க வேண்டும் நினைச்சானோ, அந்த மனுஷனை ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவனுக்கு அவன் தூக்கு தண்டனை பெற்றவனாக அந்த தூக்கு மரத்திலேயே அவன் செய்த தூக்கு மரத்திலேயே அவன் தூக்கு போடப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் யூத குலமானால் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எஸ்தர் காலத்திலே வந்ததை போல இன்றைக்கும் அநேக செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எஸ்தர் காலத்திலே அழிக்கும்படியான யூதர்களை அழிக்கும்படியான கையெழுத்து போடப்பட்ட பின்பும் தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எஸ்தருடைய காலத்தில் நடந்ததை போல இன்றைக்கும் ஆண்டவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தன்னுடைய ஜனத்தின் மீது சிந்தை உள்ளவர், தன் ஜனத்தின் மீது அன்பு உள்ளவர். தன்னுடைய ஜனத்தை ஒரு நாளும் அவர் என்ன செய்கிறதில்ல, கைவிடுகிறதில்ல. ஆகவே ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நீ யூத குலமானால் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. மாம்சத்தில் வந்தவன் யூதன் அல்ல, ஆவியில் பிறந்தவனே யூதன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து வேறொரு காரியத்தையும் நாம் சிந்திக்க ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே என்னாகமம் 22 3வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இந்த ஜனங்கள் வனாந்திர பாதையிலே கடந்து வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையை கடந்து அவர்கள் ஒரு சமபூமியிலே நிற்கிறார்கள். அந்த இடத்துல அந்த தேசத்தை, மோவாபுடைய தேசத்து ராஜாவாகிய பாலாக் என்பவன் இந்த ஜனங்களை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவன் பயந்து அந்த 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியா கேட்கிறோம். 11வது வசனம், பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். எனக்காக நீ வந்து என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். பூமியின் விலாசத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அநேக ராஜாக்களை அவர்கள் முறியடித்து வந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து நீ சபிக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போயிட்டு சபிக்கும்படியாக அழைக்கிறாள். அந்த தீர்க்கதரிசி பேரு பிலேயாம். அதற்காக எவ்வளவு கூலி வேணாலும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார்கள். தீர்க்கதரிசி முதல்ல ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கிறான். ஆண்டவர் போக கூடாது சொல்றார். அதன் பிறகு மறுபடியும் வந்து போறாங்க. அப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் போன்னு சொல்றான். அதன் பிறகு கழுதையில அவன் போறான். அந்த கழுதை தடை பண்ணுது. அதன் பிறகு தேவ தூதர் அங்க நிக்கிறாரு. எல்லாத்தையும் தடை மீறி ஆண்டவர் போன்னு சொல்றாரு. ஏன்னா இவன் போக ஆசை, இவனுக்கு எப்படியாவது போயிட்டு எதனா சொல்லிட்டு காசு வாங்கணும்னு இவனுக்கு ஆசை. ஆனா போன்னு சொல்லிட்டார். இவன் என்ன செய்யறான்? அங்க போறான். எங்க போறான்? பாலாக் என்ற அந்த ராஜாவிடத்துல போறான். போன உடனே அந்த ராஜா சொல்றான், இந்த பூமியின் விலாசத்தை மூடுகிற ஒரு விதா ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. அவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கிறது. பூமியினுடைய அட்ரஸே மூடுற அளவுக்கு அவர்கள் அதிக பலவான்களா இருக்கிறார்கள். ஆகவே நீ அவர்களை வந்து சபித்தால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள், நீ ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீ வந்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பீலையாம் அங்க போறான். போனா சபிக்கணும்னு போறான். ராஜா என்ன பண்றாரு? முதல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க 7 பலிபீடங்கள் கட்டப்படுது. 7 காளைகள் பலியிடப்படுகிறது. 7 ஆட்டுக்கடாக்கள் பலியிடப்படுகிறது. சபிக்க போன இந்த பீலையாம் இப்படியாக அவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார் என்று சொல்லி அவன் அவர்களை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய எண்ணிக்கையை அவன் புகழ்கிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால்,
கண்மலை உச்சியிலிருந்து கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு. அதாவது இவரு எங்க நின்னுகிட்டு இவர் சபிக்க போறாரு? கண்மலை மேல. இப்ப சொல்றாரு பிலேயாம், கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைய அந்த ஜனங்கள் மேல சொல்றான். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்றான். உடனே இந்த பாலாக்கு கொஞ்சம் கோபம் வருது. உன்னை போய் சபிக்கணும்னு கூட்டிட்டு போனா நீ இப்படி ஆசீர்வாதத்தை சொல்றியே, சரி வேற ஒரு இடத்துக்கு போலாம். நீ அங்க போய் முழு ஜனங்களை பார்த்ததுனால அவங்களை தூள எண்ணத்தக்கவன் யாருன்னு சொல்லி அவங்களை புகழ்ற. அதனால அந்த கடைசி பாளையத்தை மாத்திரன்னு பாக்குறபடியாக வேற ஒரு மலைக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். சரி, இப்பொழுதும் அதே மாதிரி 7 பலிபீடங்கள் கட்டப்பட்டது, 7 காளைகள் பலியிடப்பட்டது, 7 ஆட்டுக்கடாக்கள் பலியிடப்பட்டது. இப்போ சபிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு தீர்க்கதரிசி, காசு வாங்கிட்டு. இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, காசு வாங்கிட்டு சபிக்க போறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சபிக்க போன இவன் 24வது வசனத்தை வாசிங்க. அந்த ஜனம் 22 வாசிங்க. 22 இன்னும் நல்லா இருக்கும், வாசிங்க. 22 24. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அதிலே 24வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஜனம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த ஜனங்கள் அவர்கள் என்று சொல்லி மறுபடியும் ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, உடனே இந்த ராஜாக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது. சரி, நீ வேற இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்கேயும் போய் இதே மாதிரி பலிபீடத்தை கட்டி எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணி காளைகளை பலி கொடுத்து ஆட்டுக்கடாகளை பலி கொடுத்து இப்பயாவது சபிச்சிரு, நீ சபிச்சிட்டா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படி சொல்லி அந்த ராஜா ரொம்ப கேட்கிறான் பாலாக். இப்ப என்ன பண்றான்? சபிக்க போறான் பிலேயாம். என்ன சபிக்கிறான்? எடுத்து வாசிங்க பாருங்க. 8வது வசனம் 24வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சபிக்க போனா அவங்களை சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறார் இவரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பாருங்க, அம்புகளாக எய்வார்கள். 9வது வசனம் பாருங்க, படிங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடக்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? இவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்கேயும் ஆசீர்வாதத்தை சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம் யூடியூப்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான அநேக பொய்களை போட்டுக்கிட்டு இது சரியா அது சரியா. அவனை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு சர்ச்சில இருந்து பேசுறவன் போல தெரியுது. ஆனா அவன் வேற ஆளு. அவன் யூத குலம் இல்ல, நம்மள மாதிரி ஆண்டவருடைய பிள்ளை இல்ல, வேற ஆளு. இந்த பாலாக்கு கூட்டம் அவன் என்ன செய்யறான்? மோவாபேரும் மீதியானவரும் மாதிரி ஆட்களை சேர்ந்தவனுங்க. அவனுங்க என்ன செய்யறானுங்க? கிறிஸ்தவனுடைய போர்வையை போர்த்திக்கிட்டு அப்படியே பைபிள்ல இருந்து வசனங்களை எடுத்துக்கிட்டு புரட்டுகிறதும்
கள்ள உபதேசங்களும் ஊழியக்காரரை கேவலமா பேசுறதும் சபைகளை குறித்து கேவலமா பேசுறதும் உனக்கு இது வேற வேலை இல்லை. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க யாரும் பாருங்க, ஒரு காரியத்தை நன்காக புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது. அவன் யூத குலமானால் ஒருவனும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேற ஒரு காரியத்தையும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னா, அங்கே மீதியானர் கையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுத்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்ததனாலே மீதியானர் கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார். இந்த மீதியானவர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்து அவர்கள் அறுக்கிற காலம் வரும்பொழுது அங்கிருந்தோ வந்து அவர்களுடைய வேளாண்மையை என்ன செய்வாங்க? அவர்கள் அறுத்து கொண்டு சென்று விடுவார்கள். இதுதான் அன்று காலத்தில் நடந்தது. ஆகவே அங்கே கிதியோன் என்ற ஒரு மனிதன் என்ன பண்றான்? பயந்துகிட்டு அந்த மீதியானவர்களுக்கு தெரியாம அவன் கோதுமைகளை அவனே செய்றான், அவன் அறுத்து அதை கட்டி கொண்டிருக்கிறான் அவசர அவசரமா. அப்பொழுது கர்த்தர் அந்த கிதியோனோட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும்படியா கேட்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்கே பார்க்கிறோம், இந்த கிதியோன் மீதியானவர்கள் தன்னுடைய வளர்ந்த அந்த கோதுமையை பறித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி அவசர அவசரமாக அவைகளை என்ன செய்யறான்? தப்புவிக்க அதை போரடிக்கிறான். அதை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, அந்த தானியத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக பயந்து அதை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் இந்த கிதியோன் கேட்கிறான், கர்த்தாவே, நீர் கர்த்தர் எங்களோடு இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வரலையா? எங்கள் பிதாக்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம், அற்புதங்கள் எல்லாம் செய்யலையா? அப்படின்னு கதெல்லாம் சொல்றான். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாரு, உன்னை நான் இந்த மீதியானர் கையிலிருந்து இந்த ஜனங்களை விடுவிக்க உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். நீ தைரியமாய் செயல்படு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே கிதியோன் பல கேள்வி எல்லாம் கேட்கிறான், டெஸ்ட் வைக்கிறான், ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். நீங்க பேசுறது கரெக்ட்னா என் பலியை பட்சிக்கணும், என் பலியை ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே நடக்குது. நீங்க உண்மையிலே சொல்றது நடக்கும்னு சொன்னா, அந்த மீதியானரை நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னா, அந்த நான் அப்படியே மயிரோடு இருக்கிற தோலை நான் போடுவேன், பனி வந்து அது மேல பெய்யணும், ஆனா மற்ற இடத்துல பெய்யக்கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் செய்து காட்டுறார். அப்புறம் அதுதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்றான், மறுபடியும் நான் தோலை போடுவேன், சுத்தி பனி இருக்கணும், ஆனா தோல் மட்டும் காஞ்சி இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறார். அவன் ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவர் கடைசிய ஆண்டவர் சொல்றாரு, 22,000 பேர் இருக்கிறாங்க, அதுல 10,000, 12,000 பேர் எல்லாம் ஃபில்டர் பண்றாரு. அவனோடு இருக்கிற ஜனங்களை, உன்னோடு இருக்கிற ஜனங்களை எல்லாரும் ஃபில்டர் பண்றாரு. அவனோடு இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஃபில்டர் பண்றாரு. 22,000 பேர், அதுல 12,000 பேர். அப்புறம் அப்படியே குறைஞ்சி 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 அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. உன் கூட யார் கடைசியா நிப்பாங்கன்னு சொன்னா, அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, அடையாளம் என்ன சொன்னா, அவங்க தன் கையாலே தண்ணீரை எடுத்து நக்கி அந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் எத்தனை பேரோ
அவங்கள மாத்திரம் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். முழங்கால் போட்டு உட்கார்ந்து தண்ணீரை குடிக்கிறவன் நீ தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி பார்த்தா 300 பேர் மாத்திரம் தான் தன் கைகளாலே தண்ணீரை எடுத்து அதை அவர்கள் குடிக்கிறார்கள். அப்ப 300 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ண சொல்றார். 300 பேரை செலக்ட் பண்ணிட்டு அவர்களை 100 பேராய் 3 பகுதியாய் பிரித்து அவர்கள் கையிலே ஒரு எக்காளமும் இன்னொரு கையிலே பானையும் தீவட்டியும் கொடுத்து, நீங்கள் இப்பொழுது அந்த மீதியானவர்கள் பாளையத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிதியோன் சொல்றான், எல்லாரும் வேற வேற பகுதியிலே நின்று கொண்டு அதை அந்த எக்காலத்தை ஒரு கையிலே ஊதி ஒரு கையிலே பானையை உடைத்து தீவட்டியை நாம் பிடிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அப்படியே செய்கிறார்கள். உடனே அந்த மீதியானர் கூட்டம் ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி அந்த எக்காலத்தை ஊதி அவர்கள் பானையை உடைத்து, கையில பெரிய கத்தி ஈட்டியெல்லாம் இல்ல, பானையை உடைத்து இந்த தீவட்டியை அவர்கள் ஏந்திய உடனே பயந்து அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு அங்கே சங்காரமாய் ஓடி விடுகிறார்கள். கடைசியிலே அவர்களை துரத்தி சென்று அவர்களை பிடித்து தலைவர்களை கொலை செய்து போடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன் யாராயிருந்தாலும் கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார். எத்தனையோ ஜாம்பவான்கள் எல்லாம் எழும்பிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த கிறிஸ்தவ ஜனங்களை, அதாவது தேவனுடைய ஜனங்களை, இந்த ஆவிக்குரிய யூதர்களை அழிக்கும்படியாக எத்தனையோ ஜாம்பவான்கள் எழுப்பி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் இல்லாத இருக்கிற இடம் தெரியாம போய்விட்டார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நீரோ என்ற மன்னன் கிறிஸ்தவர்களை கட்டி வைத்து அவர்களை கொலை செய்தான், நெருப்பிலே போட்டான், சிங்க கெபிகளே போட்டான். கிறிஸ்தவம் என்ற ஒரு பெயரை இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஜனம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் செய்தான். ஆனால் இருக்கிற இடம் தெரியாத போனான். அதன் பிறகு வந்த எத்தனையோ ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பினார்கள், வேதத்தை எரித்தார்கள், வேத புஸ்தகம் எங்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி காரியங்களை செய்தார்கள், கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். ஏன்? 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது அதற்கு முன்பு ஹிட்லர் என்ற கொடுங்கோல் ஒரு ராஜா, ஒரு மன்னன், அந்த சர்வாதிகாரி, அவன் இந்த ஜெர்மன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஏறக்குறை 20 லட்சம் யூதர்களை அவன் கொலை செய்தான். எப்படியோ கொலை செய்தான். பலாம் டைம் இல்ல அதெல்லாம் சொல்லி விவரிக்கிறதற்கு. பாருங்க, எல்லாரையும் அவன் கொலை செய்தான். யூதர்களை கண்டாலே அவன் வெறுத்தான். எந்த வீட்டிலும் ஜெர்மனியிலே பைபிள் இருக்கக்கூடாது சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் அவன் எரித்து போட்டான். ஆனால் இன்றைக்கு அவன் பேர் எங்கும் ஜெர்மன்ல கிடையாது, ஆனால் எல்லா வீட்டிலும் பைபிள் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக பிரிண்ட் பண்றது பைபிள் தான், உலகத்திலே அதிகமாய் படிக்கப்படுகிறது பைபிள் தான், உலகத்திலே அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் பைபிள் தான், உலகத்திலே அதிகமாய் விற்கப்படுகிறது பைபிள், வேத புஸ்தகம். இதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ யூத குலமானால் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை முதல்ல விசுவாசிங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தண்ணீரை தன் கைப்பிடியால் அளக்கிறவர், வானத்தை ஜானளவாய் பிரமாணிக்கிறவர், மலைகளையும் பர்வதங்களையும் துலாக்கோலால் நிறுத்துகிறவர், பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறவர். இந்த பராக்கிரமம் மிகுந்த ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவன் யூத குலமானால் ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ பயந்து போனாயோ? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோட கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அவன் யூத குலமானால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள்
தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர், உன்னை நடத்துகிற தேவன். அவரை நம்பினால் நீ நிச்சயமாக வெற்றியை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கரத்தில் கொடுக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ள பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை
கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி அவன் யூத குலமானால் ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் வாய்க்காதபடி செய்கிற தேவன் நீர். அந்த ஜனங்கள் சாதிகளோட கலவாமல் தனித்து வாசமா இருப்பார்கள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பால சிங்கத்தை போல அவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. அவர்கள் எதிரிகளுடைய எலும்புகளை நொறியடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாங்கள் அநேக எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற இந்த உலக ஜீவியத்தில் தேவன் எங்களுக்கு பலன் தருகிறீர். எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறீர். எங்களை பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பலத்தை, காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலத்தை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக கருத்தில் எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதபடி செய்யும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு விரோதமாய் ஓடுவார்கள், உன்னை விட்டு ஓடி போவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் அடையாளம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.